வெல்கம் டு சாமுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்காடு மோர் குழம்பு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மோர் குழம்புக்கு நம்ம தடியங்காய் ஒரு 150 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது கடாயில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக விடணும். அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் இப்போ நான் ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாயும் 3 சில்லு தேங்காய் அதையும் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன். நான் பச்சரிசி 1 ஸ்பூன் பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த பச்சரிசியை இந்த தேங்காயோடு போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தடியங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. கண்ணாடி பதத்தில் இருக்குது. இந்த தடியங்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டால் அந்த தக்காளியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தடியங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அந்த தேங்காய் இருந்த கிண்ணத்தை லேசாக ஆட்டி தண்ணியை ஊற்றிருக்கேன். திக்னஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போது ஒரு மூடி போட்டு தேங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வச்சுருந்தேன். இப்போ மூடியை திறந்தாச்சு. தேங்காய் வாசமெல்லாம் போயிடுச்சு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 பவுல் தயிர் ஜாரில் போட்டு லேசாக அடிச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம அப்படியே தயிர் ஊற்றினோம்னா கெட்டியாக இருக்கும். அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஜாரில் போட்டு அரைச்சி ஊற்றுறது பெட்டர். இப்போ நான் தயிரை ஊற்றிட்டேன். தயிரை ஊற்றுனதும் லேசாக கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடணும். அந்த ஹீட்லேயே இது கரெக்டாகிடும். கொதிக்க விட்டுட்டோம்னா நம்ம ஊற்றின தயிரெல்லாம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். சாப்பிட டேஸ்ட் இருக்காது. திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம பச்சரிசி போடுறதுனால நல்லா குளுகுளுப்பாக கிடைக்கும். இந்த பாலக்காடு மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை தாளித்து மோர் குழம்புல ஊற்றிக்கலாம். இதுதான் இதுக்கு மெயின் ஐட்டமே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயோட வாசத்தோட இந்த மோர் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், பாலக்காடு மோர் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்குது. நான் இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த பாலக்காடு மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.